தத்புஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத்தே. உலகெங்கும் வாழும் தமிழ் அன்பு நெஞ்சங்களுக்கு ஜோதிட ஸ்ரீ வர்ஷனின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய காணொலியில் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு சனி வக்ரக சஞ்சார பலன்கள். காலபுருஷ தத்துவத்திற்கு 6வது ராசியாகப்பட்ட கன்னி ராசியை தனது ஜென்ம ராசியாக பெற்றிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு 30/6/2024 முதல் 15/11/2024 வரையிலான சனி வக்ரக சஞ்சார பலன்கள் எந்த மாதிரியான சுபயோக பலன்களை கன்னிராசியை சார்ந்த அன்பர்கள் பெறுகிறார்கள் என்பதை நாம் இந்த காணொலியில் மிக தெளிவாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கோம். குறிப்பாக இந்த சனி பயிற்சியின் வழியிலே மிகுந்த சுபயோகங்களை சுகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இந்த கன்னிராசி அமைகிறது. காலபுருஷனுக்கு 6வது ராசி இயற்கையாகவே தன்னிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை பன்மடங்கு விருத்தி செய்யக்கூடிய ஒரு ராசி இது. இந்த ராசியை சார்ந்த அன்பர்கள் தன்னை சார்ந்தவர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பாங்க. குறிப்பாக அந்த மனதில் எந்த ஒரு கள்ளங்கபடமும் இல்லாமல் ஒரு குழந்தையின் மனதை போன்ற தன்மையில் செயல்படக்கூடிய ராசியை பெற்றக்கூடிய அன்பர்களாக இந்த கன்னிராசியர் இருக்கின்றனர். குறிப்பாக இவர்களை சார்ந்திருக்கக்கூடியவர்களுடைய வாழ்வெல்லாம் ரொம்ப செழிப்பாகவே இருக்கும். இவர்களுடைய நிலை என்பது ஆசிரியர் பணிக்கு உண்டான ஒரு தன்மையில் ஏணி மாதிரியான ஒரு அமைப்பு. வர்றவங்களெல்லாம் ஏற்றி விட்டுட்டு அது அந்த இடத்துலையே நிற்கிற மாதிரியான ஒரு தன்மை வெளிப்படுத்தும். இருந்தாலுமே யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற ஒரு பழமொழிக்கேற்ப இந்த கன்னிராசியை சார்ந்தவர்கள் அனைவருடைய வாழ்க்கையுமே அற்புதம் நிறைந்ததாக தான் இருக்கும். தன்னுடைய இருப்பிடத்தை எக்காலத்தில் நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு செயல்பாடுகளை கொண்டவர்கள், கடின உழைப்பாளிகள், சிறந்த மதிநுட்பத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், வருமானத்தை தன்னிறைவாக சுயரிப்பதற்கு உண்டான அத்தனை வித்தைகளையும் கற்றவர்கள் என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்டவர்களுக்கு சனி பகவானே ரொம்ப அற்புதமான யோக பலனைத்தான் தந்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்தில் வக்ரகதியில் செஞ்சிருக்கக்கூடிய சனி பகவான் கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக இந்த வயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். அதில் எந்த மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. ஆனாலும் தொழிலாளர்கள் நலத்துறை சார்ந்த நிலைகளிலிருந்து அற்புதமான வெற்றிகளும், தொழில் கூட்டமைப்பு முறையிலிருந்து வரக்கூடிய ஒரு சுபயோக பலன்களை சுகரிப்பதற்குண்டான சந்தர்ப்பமும், பொதுமக்களை ஒன்றிணைத்து அதன் வழியிலிருந்து மிகப்பெரிய லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்குண்டான சந்தர்ப்பத்தையும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வழங்குகிறார். இந்த பொருளாதார முன்னேற்றம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பன்மடங்கு அதிகரிக்கும் என்றால் அது மிகையாகாது. எதிர்காலம் சார்ந்த ஒரு சரியான திட்டமிடுதல்களை நீங்கள் இந்த இடத்துல மேற்கொள்ளும் பொழுது எதிர்பார்ப்புகள் யாவுமே பரிபூர்ணமாக நிறைவேறும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தங்களுடைய மன உறுதி, உடல் உழைப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் காட்டக்கூடிய ஆர்வம், நீங்கள் தேடிய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கேட்கக்கூடிய வெற்றிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அற்புதமாக வெளிப்படும். ஒரு புதிய தொழில் முனைவோராக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலை மிகப்பெரிய அளவில் நீங்கள் விருத்தி செய்யலாம். இதுவரை தொழில் ரீதியான தடைகளை சந்தித்து கொண்டிருந்த கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அந்த அற்புதமான வாய்ப்புகள் கைகூடி வருகிறது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அதே சமயம் மேலதிகாரிகள் வழியிலிருந்து வரக்கூடிய ஆதரவு இதெல்லாமே ரொம்ப சிறப்பான நன்மையை தர காத்திருக்கிறது. அரசு துறை ஆதாயம் என்பது உங்களுக்கு பன்மடங்கு இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் குறிப்பாக இந்த விவசாயிகளாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அரசு துறை ஆதாயம் நிச்சயம் உண்டு. அரசு மானியத்தை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. விவசாயம் பன்மடங்கு விருத்தி செய்யும். அதே சமயம் இந்த பண்ணை தொழில் சார்ந்த விஷயங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இதனுடைய தாக்கம் பல அற்புதமான மாற்றங்களை தரும். வருமானம் என்பது கை நிறைவாக வந்து சேரும். ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகன யோகம் சார்ந்த விஷயங்களை எல்லாமே மிக எளிதாக சுகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. தொழில் ரீதியான திட்டமிடுதல்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேம்படுத்துவீங்க. அதே சமயம் இந்த நிர்வாகத்திறன் என்பது உங்களுக்கு பளிச்சிடும். தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த திறமையை பயன்படுத்தி பன்மடங்கு விருத்தி பெறுவதற்கான ஒரு யோகத்தை பெறுகிறீர்கள். உங்களுடைய கனவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நினைவாக மாறுவதற்கான சந்தர்ப்பத்தை தரும். ஆசைகள், அபிலாசைகள், லட்சியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வென்றெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய துறை சார்ந்த ஞானம் என்பது உங்களுக்கு மிக அற்புதமான தனித்துவத்தை வெளிப்படுத்தும். அதன் வழியிலான பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரும். தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு அற்புதமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ
இறை வழிபாட்டில் அதிக அக்கறை காட்டுங்கள். குறிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தின் வழிபாட்டில் அதிக கவனமாக செயல்படுவது நல்லது. குறிப்பாக இந்த அன்னதான வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு மிகுந்த ஒரு மதிப்பளிக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்தும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை சிரமங்களையும் இது தகர்த்தெறியும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். அதே சமயம் திருமண தடையை சந்தித்து கொண்டிருந்த கன்னிராசியை சார்ந்த பெண்களுக்கு திருமணம் கைகூடி வருவதோட நல்லதொரு சச்சந்தான பிராபர்த்தியை பெறுவதற்கான யோகமும் உண்டு. உங்கள் எதிர்காலம் சார்ந்த ஒரு சரியான முடிவுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே இதற்கான ஒத்துழைப்பை நல்குவார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம். இடம், வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த நிலைகளிலிருந்து வருமானத்தை நீங்கள் பெறுவதற்கான சந்தர்ப்பத்தையும் இறையருள் வழங்குகிறது. ஸோ தங்களுடைய சுய முன்னேற்றம் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. தனது 6ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியின் சஞ்சார நிலையிலிருந்து தங்களுக்கு புதையலுக்கு நிகரான சொத்து சுக சேர்க்கையை நல்குகிறார். நீங்கள் செஞ்சிட்ருக்கக்கூடிய தொழிலில் இதுவரை இல்லாத அந்த வருமானத்தை நீங்கள் பெறுவீர்கள். தடைகள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டு உங்கள் தொழில் பன்மடங்கு விருத்தி அடையும். உங்களுடைய சுய தொழிலாக இருந்தால் அதனுடைய தாக்கம் உங்களுக்கு மிகுந்த மனமகிழ்ச்சி தரும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்து கடமில்லை. அல்லது புதிதாக ஏதாவது தொழில் செய்கிறீங்க, புதுசாக முயற்சிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டமே அது சரியான நேரம். ஸோ இந்த நேரத்தை வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. எதிர்காலத்திற்கான தேவைகள் அனைத்தையுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாக வென்றெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தங்களுடைய உழைப்பிற்குண்டான முழுமையான ஒரு லாபமும் அதிர்ஷ்டமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே சமயம் அதற்கு உண்டான அங்கீகாரமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். புதிய தொழில் முனைவோருக்கு அரசு துறை ஆதாயமும் இந்த காலகட்டத்தில் சேருகின்றது. கன்னிராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய மேம்பாடுகளை சந்திப்பார்கள். குறிப்பாக விளையாட்டுத் துறையில் புகழ்மிக்க பொறுப்புகளும் தங்களுடைய கடின உழைப்பிற்கான வெற்றிகளையும் நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்து கடமில்லை. தங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு ஒரு சரியான நேரம், முற்போக்கு சிந்தனையோட எந்த ஒரு காரியத்தையும் வென்றெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் உண்டு. தனது சமசப்த பார்வையால் அயனசனஸ்தானமாகப்பட்ட 12ஆம் இடத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி நிலையிலிருந்து தேவையில்லாத மனக்கவலையை சில நேரங்கள் கொடுத்துருவார். ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்படி நடந்துருமா இப்படி நடத்துமா அப்படிங்கிற மாதிரியான இந்த வீண் கற்பனையிலேயே சில விஷயங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் இழந்துருவீங்க. அதே சமயம் உங்களை உறவுகளெல்லாம் ஏளனமாக பார்த்த உறவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சற்று வியப்போடு பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு வளர்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள். தங்களுடைய தன்னடக்கமும் அந்த சுய ஆளுமைத்திறனும் மிகப்பெரிய மதிப்புமிக்க செயல்களை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும். வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு, வெளிநாடுகளில் யோக வாழ்வை சுவீகரிப்பதற்கான சந்தர்ப்பம், வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய சுபயோக பலாபலன்கள், வெளிநாடு வேலைவாய்ப்பு சார்ந்த நிலையிலிருந்து வரக்கூடிய அற்புதமான வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை வழங்குகிறது. சனியின் வக்ர சஞ்சாரம் வெளிநாட்டில் ஒரு புகழ்மிக்க வெற்றிகளை நீங்கள் ஈட்டுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருகிறது என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். தனது 10ஆம் பார்வையால் வீரியஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு இளைய சகோதரர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய ஆதரவை அதிகரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தம்பிக்கு உடையான் படைக்கு அஞ்சான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையில் எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலோடு வெற்றி கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. குறிப்பாக விளையாட்டு போட்டிகளில் புகழ்மிக்க பொறுப்புகளை நீங்கள் சுகரிப்பீர்கள். நினைத்த காரியங்கள் யாவற்றையுமே வென்றெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. 3ஆம் இடம் என்பது திருஷ்டம், கண்ணுக்கு தெரிஞ்சு வரக்கூடிய விஷயம். 11ங்கிறது கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்டம், கண்ணுக்கு தெரியாமல் வரக்கூடிய சுபயோகங்கள். இந்த 2 விஷயமுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையான யோகத்தை தர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த வாய்ப்புகளை எல்லாம் மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இலசை நாடகம் போன்ற கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கோ அல்லது உணவகம் சம்பந்தப்பட்ட தொழில் புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்களோ, விவசாயிகளுக்கோ, பண்ணைச்சாரா தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கோ, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கோ அல்லது சிறு வியாபாரிகளுக்கோ ஒரு அற்புதமான யோக காலமாக இந்த காலகட்டங்கள் இந்த சனியின் வக்ர சஞ்சாரம் வழங்குகிறது. வரக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை விழிப்புணர்வோடு பெறுவது அவசியம் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம். மேலும் இந்த பலாபலன்கள் யாவுமே கோச்சார ரீதியான ஒரு அமைப்பை கொண்டது. தங்களுடைய சுய ஜாதகம் என்பது பிறந்த தேதி, நேரம் மற்றும் இடம் ஆகிய குறிப்பின் அடிப்படையில் ஒரு அற்புதமான தசாவில் உங்களுக்கு சப்போர்ட்டான பலனை தரும் பட்சத்தில்
இந்த பலன்கள் யாவுமே உங்களுக்கு சரியாக பொருந்தி வரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. உங்களுடைய சுய ஜாதக வலிமை என்பது மிக மிக அவசியம். இதனுடைய தாக்கத்தை கருத்தில் கொண்டு தான் நம் கோச்சார பலன்களை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் அறிவுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.